विघ्न विनायक मूर्ति की जय। आदिपराशक्ति माता की जय। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय मूर्ति की जय। ये शिवो नाम रूपाभ्याम या देवी सर्वमंगला तयो संस्मरणात् पुंसां सर्वतो जयमंगलम। शिवनामनि भावितेऽन्तरङ्गे महति ज्योतिषि मानिनीमयार्धे दुरितान्यपयान्ति दूरदूरे मुहुरायान्ति महान्ति मंगलानि। अमरी कबरी भार भ्रमरी मुखरी कृतं दूरी करोतु दुरितं गौरी चरणपङ्कजं। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयी अक्षमालां दधाना। हस्ते नैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। श्रियं विद्यां दद्यां जननिनमिता कीर्तिवमिता सुपुत्रं प्राधत्ते तव झटिति कामाक्षि करुणा। त्रिलोक्यामाधिक्यं त्रिपुरपरिपन्थि प्रणयिनी प्रणामः त्वत्पादे शमितदुरिते किं न कुरुते। बाणेन पुष्पधनुषः परिकल्प्यमानत्राणेन भक्तमनसां करुणाकरेण कोणेन कोमलदृशस्तव कामकोटि शोणेन शोषय शिवे मम शोकसिन्धुम्। शब्दब्रह्ममयी चराचरमयी ज्योतिर्मयी वाङ्मयी नित्यानन्दमयी निरञ्जनमयी तत्त्वन्मयी चिन्मयी तत्त्वातीतमयी परात्परमयी मायामयी श्रीमयी सर्वैश्वर्यमयी सदाशिवमयी मां पाहि मीनाम्बिके। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री परदेवतायै नमः। पराशक्ति नमः। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्यै नमः। ओम हनुमते नमः। श्रीहरये नमः। शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तः प्रभवितुं न चेदेवं देवो न खलु कुशलः स्पन्दितुमपि। अतस्त्वाम् आराध्या हरिहरविरिञ्चादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा कथमकृतपुण्यः प्रभवति।
சிவே ஸ்ருங்காரார்த்ரா ததிதரஜனே குத்சனபரா சரோஷா கங்காயாம் கிரிசச்சரிதே நயனே விஸ்மயவதி ஹராஹிப்யோ பீதா சௌபாக்யஜனனி சகீஷு ஸ்மேராதே மயி ஜனனி திருஷ்டி சகருணா குணத்காஞ்சீதாமா கரிகலபகும்பஸ்தனநதா பரீட்சிணா மத்தியே பரிணதசரச்சந்திரவதனா தனுர்பாணான் பாசம் ஸ்ருணிமபி ததானா கரதலைः புரஸ்தாதாஸ்தான்னஹ புரமதிதுராஹோ புருஷிகா. சர்வஜகன்மாதாவான பரதேவதையான பராசக்திய ஸ்திரீ ரூபமான ஒரு வழிபாட்டு முறையை தொன்று தொட்டு உலகத்தில் செய்து கொண்டு வருகின்றதான ஒரு உயர்ந்ததான ஒரு சம்பிரதாயம், வைதீக சம்பிரதாயம், சனாதன தர்மத்தினுடைய சம்பிரதாயம். பொதுவாக நம்ம சாஸ்திரங்களில் சர்வத்துக்கும் காரணமான வஸ்துவான பரமாத்மாவை சொல்கிறது சர்வகாரண வஸ்து அப்படின்னு சொல்கிறது. சர்வகாரண வஸ்துவான பரமாத்மா நிர்குணனாக இருக்கும்போது பிரயோஜனம் கிடையாது நமக்கு. அதில் அவன் சகுணனாக ஆகும்போது தான் நமக்கு அது பிரயோஜனமாக அமையிறது. நிர்குண வஸ்துவான பிரம்மத்தினால நிர்குண வஸ்து அப்படின்னு ஒரு பிரம்மம் அதை அறிஞ்சிக்கணும் அப்படிங்கிறத சாஸ்திரங்கள் நமக்கு காண்பிக்கிறதே தவிர அது எப்போ சிருஷ்டியாதி காரியங்களை செய்கிறது அப்படின்னு சொன்னால் அங்கே சாஸ்திரங்களில் சொல்லும்போதே அந்த பிரம்மமானது எப்போ கண் விழித்துக்கிறதோ, யோக நித்ரையிலேருந்து எப்போ முழிச்சுக்கிறதோ அப்போயே சக்தி வெளிப்பட்டுறது. அப்போயே சக்தியானது சேர ஆரம்பிச்சுடுறது. சேர்றதுன்னா வெளியிலேருந்து வரதில்லை, அதோட சக்தி அது. அதனால தானே சாஸ்திரங்கள் அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், துவைத்தம் இப்படிலாம் நிறையா சித்தாந்தங்களை சொல்லின்னு போகிறாலே எல்லாத்துக்குமே ஆதாரம் அத்வைத்தம் தான். நீங்கள் அத்வைத்தம்ங்கிற படிக்கட்டுக்கு மேலே தான் விசிஷ்டாத்வைத்தம்னோ துவைத்தம்னோ இது எல்லாமே இதுக்கு மேலே உள்ள படிக்கட்டு தான். முதல் முடிச்சு அவுக்கிறது தான் கஷ்டம். ஒரு பாதையை போட்டுன்னு போனால் அதுக்கப்புறம் நீங்கள் 2 ட்ராக்காக போகலாம், 4 ட்ராக்காக போடலாம். ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முதல்ல இதை காமிச்சது அப்படிங்கிறது ஆச்சாரியால் தான். சாஸ்திரங்கள் பலவாறாக சொல்லிட்டு போகிறது, அதில் உள்ள விஷயத்தை நமக்கு தெளிவு வரா மாதிரி சித்தாந்தப்படுத்தினது ஆச்சாரியால் தான். வியாசாச்சாரியால் கூட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போயிருக்காரு தவிர சித்தாந்தப்படுத்தல வியாசாச்சாரியால். சித்தாந்தப்படுத்தியிருக்காள் வியாசாச்சாரியால். ஆனால் நம்ம அத்வைதத்தை நம்ம பரமாச்சாரியால் ஆதிசங்கர பகவத்பாதால் தான் ஸ்தாபிக்கிறார். அதனால்தான் ஒரு சமயம் ராமேஸ்வரத்தில் சந்திரசேகர பாரதி பெரிவாள்னு இருந்தார். ஒரு அக்னிஹோத்திரிகளுடைய சதஸ்ஸு நடந்தது. அது அப்போ ஒரு இது மாதிரி ஒரு விசேஷம் மாதிரி. அப்போ ஒரு கேள்வி ஆச்சாரியால்கிட்ட கேட்டா, ஷண்மத ஸ்தாபகாச்சாரியால் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம பொதுவாக. ஆதிசங்கரரை ஷண்மதஸ்த ஸ்தாபித்தவர் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னு நாம் ஆச்சாரியால் காண்பிச்ச அந்த ஸ்தோத்திரங்கள் சில விஷயங்களால் எடுத்துட்டாலும் வேதோக்தமான தெய்வங்கள் எல்லாமே வழிபாட்டுக்கு உரியவைகள் தான். ஷண்மதம்தான் அப்படின்னு சொல்லிட முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஐயப்பனுடைய வழிபாடு இருக்குது. இது ஷண்மதத்தில் சேர்ந்ததா சேராததா? சேர்ந்ததுன்னு சொல்லலாம், சேராததுன்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி சம்பிரதாயமாக நம்ம இது தவிர்த்துட முடியாது. நம்ம சபரிமலையை வச்சுன்னு சொல்ல முடியாது. நம்ம எங்கே எடுத்து பார்த்தாலும்
அதுவும் சவுத் இந்தியாவில் எந்த தேசத்தை எடுத்தால் எந்த ஊர் எடுத்தாலும் ஐயப்பன் இல்லாத ஊரே கிடையாது. இந்த ஐயப்பன்னு புரியறதுக்காக சொல்கிறேனே தவிர சாஸ்தான்னு இருக்கும், ஐயனார்னு இருக்கும், இது மாதிரி தர்மசாஸ்தான்னு இருக்கும், ஐயப்பன்னு இருக்கும், பல பேரில் இருக்குமே தவிர சாஸ்தா இல்லாத ஊரே கிடையாது. அப்போ அந்த வழிபாட்டு முறை இதுக்குள்ளே சேருமா சேராதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரதோணும். அப்போ ஆச்சாரியால் என்ன ஸ்தாபிச்சார், என்ன ஸ்தாபனாச்சாரியான்னா, அப்போ சந்திரசேகர பாரதி பெரிவாள் சொன்னால் அத்வைத ஸ்தாபகாச்சாரியால்னால ஷண்மத ஸ்தாபனாச்சாரியால் அப்படின்னு நாம் சொல்கிறோமே தவிர அவர் அத்வைத ஸ்தாபனாச்சாரியால் தான் அப்படின்னார். அவர் உண்மை அதுதான். ஏன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மேலே தான் நீங்கள் பாக்கி சித்தாந்தங்கள்லாம் விசாரம் பண்ணுறது. சாஸ்திரங்கள் ரெண்டையுமே காமிச்சுன்னு போகிறது. ரெண்டாக இருந்தது, ஒன்றா இருக்குது அப்படிங்கிறதையும் காமிக்கிறது. ரெண்டாக இருந்தது அப்படிங்கிறது ஒரு மரத்தில் ரெண்டு பட்சிகள் இருந்தது, ஒரு பட்சி சாப்பிட்டு இருந்தது, ஒரு பட்சி பார்த்துருந்தது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இருக்குது சித்தாந்தங்கள். அது வேதங்கள்லேயே உபனிஷத்துக்கள்லேயே இருக்குது. ஆனால் அதே வேதத்திலேயே சயேகா சய ஏவம் விது அப்படின்னு இருக்குது. ஒன்று தான், ஏகமேவா ந த்விதீயம் பிரம்மா, இன்னொன்று கிடையாது அப்படின்னு. அப்போ இவா சித்தாந்தப்படுத்துகிற அந்த மாயையோ அல்லது சக்தியோ அல்லது ஜீவனையோ எதில் கொண்டு சேர்க்க முடியும்னால் ஆச்சாரியால் ஈஸியாக காமிச்சுட்டு போயிட்டால் ஜீவத்துக்கும் பிரம்மத்துக்கும் பேதம் கிடையாது, அனாதியானது அது. இதை ஜீவனும் அதை பிரம்மம்னும் ஆவரணத்தினால பிரிக்கிறோம் அப்படிங்கிறதே தவிர இது ஒரு சின்ன, அது சாஸ்திரங்களே சொல்கிறது, ஒரு பானைக்குள்ளே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அதுக்கு கட்டாகாசம்னு சொல்லுவா, மகதாகாசம்னு வெளியில் உள்ளதை சொல்லுவா. இங்கே ஆகாசத்தில் பேதம் உண்டா என்ன? அப்படி கிடையாது. இதை சின்ன பானைக்குள்ளே உள்ள ஆகாசம்னும் இது வெளியில் உள்ள பெரிய ஆகாசம் அப்படின்னும் எதை வச்சுன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் பானையை வச்சுன்னு சொல்கிறோம். இந்த பானை தான் அதுக்கு அடையாளமாக இருக்கே தவிர அந்த பானையை உடைச்சுட்டா, மேலே உள்ள அந்த லேயரை உடைச்சுட்டா இந்த ஆகாசமும் அந்த ஆகாசமும் ஒன்று தான். அது மட்டும் இல்லை, கதானுகதி கிடையாதுங்கிறதுக்குன்னு சொல்ல வரேன். இங்கேருந்து அங்கே நகர்றது, அங்கேருந்து இங்கே நகர்றதுங்கிறதே கிடையாது. அது எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு. சர்வங்கல்விதம் பிரம்மா சாந்த உபாசித்தேன்னு உபனிஷத்தே சொல்கிறது. எல்லாம் பிரம்மஸ்வரூபம், எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்படி அந்த பிரம்மத்தினுடைய சக்தியை இப்போ ஜீவனும் பிரம்மமும் ஒன்றாயிடுத்தா. அடுத்தது இந்த பிரகிருதி இருக்குது பாருங்க, மாயை, இதை கொண்டு எதில் சேர்க்கறதுன்னா மாயாந்து பிரகிருதி வித்தி மாயினந்து மகேஸ்வரம், பகவானுடைய சக்தி. அது கத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு நறுக்கிறது, கட் பண்ணுறது அப்படின்னு ஒரு தன்மை இருக்குது. கத்தியோட சக்தி கட் பண்ணுறது. கத்தி வேற, கட் பண்ணுற சக்தி வேறையா? இப்படி கிடையாது. தாமோதர தீட்சிதரோட இது பிரவச்சனம் பண்ணுறது அப்படின்னா தாமோதர தீட்சிதர் வேற, பிரவச்சனம் பண்ணுற சக்தி வேறையா? அப்படி கிடையாது. எங்கள் ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது. சக்தியையும் சக்திமானும் அபேதம், சக்தியும் சக்திமானும் அபேதம், இது அடிப்படை. ஆனால் இப்போ நம்ம சக்தி வழிபாடுன்னு ஒன்று பண்ணுறோமே, அடுத்து ஒரு கேள்வி வருது, இதை ரெண்டையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ சக்தி வழிபாடு சாக்தம் அப்படின்னு ஒரு மதம் இருக்குது, அதை எப்படி ஏற்றுக்க முடியும்னா இந்த சக்திமானுக்கு பெருமையே சக்தியினால தான். இப்போ என்னை உட்காந்து வச்சு இத்தனை சால்வையை போட்டால் நான் ஆற்றுல உட்காந்துருக்கிற சமயத்திலே கொண்டு வந்து போடுவாளா என்ன இந்த சால்வையை? நான் ஆற்றுல விரும்பின உட்காந்துருக்கேன், கொண்டு வந்து இந்த சால்வையை போட்டு நமஸ்காரம் பண்ணுவாளோ? நான் மேடையில் உபன்யாசம் பண்ண ஆரம்பித்தப்புறம்தான் இந்த மரியாதை. அப்போ இந்த மரியாதை எனக்கு கிடையாது, பிரவச்சனத்துக்கு தான், இந்த சக்திக்கு தான், பிரவச்சன சக்திக்கு தான். அப்போ இந்த கொண்டாடுறது எதை அப்படின்னு சொன்னால் அந்த சக்தியை தான். அதை காமிச்சதே நம்ம மதம்தான், அதை காமிச்சதே. அதனால தான் சிவசக்தியாயுக்தோ எதிபவதி சக்தா அப்படின்னு ஆரம்பிக்கிறதே ஆச்சாரியாளுடைய ஒரு ஆச்சரியமான ஒரு ஸ்தோத்திரம். இது ஆச்சாரியாளுடைய ஒர்க்கு இமேஜினேஷன் பண்ண முடியாது. ஒரு 32 வயசுக்குள்ளே 16 வயசு ஆச்சாரியால் சஞ்சாரம் கிடையாது, 16 வயசு தான் ஆச்சாரியால் சஞ்சாரம் பண்ணினது. 16 வயசுக்குள்ளேயே சூத்திராதிகள் எல்லாம் எழுதி முடிச்சுட்டாள் ஆச்சாரியால் காசியில்.
மிச்சம் 16 வயசு ஆச்சாரியால் சஞ்சாரம் பண்ணின காலம் அது. எத்தனை க்ஷேத்திரம் உண்டோ, எத்தனை தீர்த்தம் உண்டோ, எத்தனை மூர்த்தம் உண்டோ 3 தடவை சுற்றிருக்காள் ஆச்சாரியா. பாரத தேசம் முழுக்க 3 தடவை ஆச்சாரியால் பாதத்தினால நடந்து. அதனால தான் உலகம் முழுக்க பிரமிக்கிறது. அவனுக்கு என்ன ரீதியிலேன்னு சொல்ல தெரியலனாலும் உலகத்திலேயே சிறந்த தத்துவமேதை யார், தத்துவமேதை அப்படின்னு சொல்கிறாவதில்ல, அதுக்கு இங்கிலீஷில் சொல்ல தெரியல. தத்துவமேதை யார் அப்படின்னா ஆதிசங்கரர் தானே எல்லாருமே ஒத்துக்கிறார். அவருக்கு சமானமாக ஒத்துக்கிறார், அவருக்கு அப்புறம்தான் பாக்கி பேர்கள்லாம் அப்படின்னு. ஆச்சாரியால் பல விஷயங்களை நமக்கு கனெக்ட் பண்ணுறார். சாஸ்திரங்கள் பல ரூபத்தில் நமக்கு அமையிறது. நம்ம சாஸ்திரமே இந்த பிரம்மத்தை சொல்லும்போது பிரம்மம் அப்படிங்கிறது அந்த சப்தமானது எதை குறிக்கிறது அப்படிங்கிற கேள்வி வரத்தே இதை தான் குறிக்கிறது, அதை தான் குறிக்கிறது, அதை தான் குறிக்கிறதுன்னு சாஸ்திரங்கள் அதை விசாரம் பண்ணுறது. இது அணுவை தான் குறிக்கிறது, இது சப்தத்தை தான் குறிக்கிறது, இது காலத்தை தான் குறிக்கிறது, இது கர்மாவை தான் குறிக்கிறது, இது பிரகிருதியை தான் குறிக்கிறது, இது இதெல்லாம் அதை குறிக்கல, இது பிரம்மத்தை தான் குறிக்கிறது அப்படிங்கிறது வேதாந்தம் அப்படிங்கிறது. அதை எப்படி சித்தாந்தப்படுத்துகிறார்கள்னா, இந்த சாஸ்திரங்களில் ஒரு நியாயம்னு சொல்லுவா சில விஷயங்கிறதுக்கு. அதில் பிரதானமல்ல நிபர்கண நியாயம்னு ஒன்று. இந்த பக்கம் இப்போ இந்த கிரிக்கெட் போட்டியை எடுத்துப்போமே, இந்த பக்கம் 5 பேர், அந்த பக்கம் 5 பேர்னா 5 பேரும் 5 பேரோடையும் மோதுறது இல்லை. இப்படி ஒருத்தரோட ஒருத்தர் ஜெயிச்சு மோத விட்டு கடைசியில் இந்த பக்கத்தில் யார் ஜெயிச்சுன்னு வரானோ, அந்த பக்கத்தில் யார் ஜெயிச்சுன்னு வரானோ அவா 2 பேரையும் மோத விடுறது. அது மாதிரி இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கான், அந்த சைடு 10 பேர் இருக்கான். 10 பேரோடையும் சண்டை போட வேண்டாம். அந்த 10 பேருக்குள்ள யார் பலசாலியோ அவனோட சண்டை போட்டாலே அவனுக்கு கீழே 80% 70% உள்ளவன்லாம் ஜெயிச்சா மாதிரி தான் அர்த்தம். பிரதானமல்ல நிபர்கண நியாயம் அப்படின்னு பெயர். அது மாதிரி இந்த அணுவா, சப்தமா, காலமா, கர்மாவா அப்படிங்கிற பேச்சில் சூன்யமா பௌத்த மதம் சொல்கிற மாதிரின்னா அதில் பிரகிருதிங்கிற சாங்கிய மதத்தை எடுத்துட்டாலே போகும். ஆச்சாரியாளுடைய சித்தாந்தங்களுக்குள்ளே சொல்ல வரேன். 72 பாஷண்ட மதங்களை கண்டனம் பண்ணுறது ஒரு பக்கம், வேதாந்த மதத்தை ஸ்தாபிக்கும் போது ஆச்சாரியால் இதை தான். இன்னும் சொல்ல போனால் ஒரு ஆச்சரியம், பாகவதாதி கிரந்தங்கள்லாம் சாங்கிய மதத்தை கபிலர் சொன்னார்னு சொல்கிறது. ஆச்சாரியால் பகவான்னு சொல்லலை, அது அந்யஸ்மாத் கபிலாதுன்ட்டார் அவர். இந்த கபிலர் கிடையாதுன்னுட்டார் அவர். இந்த கபில வாசுதேவர் கிடையாது, அவர் ஒரு வேற கபிலர். என்ன இப்போ ஔவையார்லேயே 3 ஔவையாரா 4 ஔவையாரா அது மாதிரி காலத்தினால ஒரு ஒரு கன்ஃபியூஷன் வரதோணும். கன்ஃபியூஷன் நமக்கு வரதுன்னா அதுக்கு அவா மேலே தப்பு கிடையாது. அவள் கரெக்டாக சிலதெல்லாம் சொல்லிட்டு போகிறாள். நம்ம அதை கால்குலேஷன் பண்ணுற கெப்பாசிட்டி இழந்துட்டோங்கிறது தான் விஷயம். மற்ற மதங்கள்லாம் எல்லாத்தையும் எழுதி வச்சு நாள் தேதியெல்லாம் போட்டு குறித்து வச்சுருக்காளே, நம்ம மதத்தில் ஒன்றும் குறிக்கலையே. குறிக்காமலாம் இல்லையே. ராமனோட ஜாதகம் இருக்குது, குறிக்காமல் எப்படி ஜாதகம் வரும்? ஜாதகம் எப்படி குறிக்காமல் வரும்? ஜாதகத்தை சொல்லிவிட்டாலே அதை கனெக்ட் பண்ணி போனாலே போதும். இது எத்தனை வருஷம் முன்னாடி அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். இந்த ஆதிசங்கரருடைய அவதாரத்தை பற்றின கன்ஃபியூஷன் வரதே பரமாச்சாரர் இப்படி தான் க்ளீன் பண்ணார். அதை இது 8ஆம் நூற்றாண்டா, 2004ஆம் நூற்றாண்டா, கிமு 4ஆம் நூற்றாண்டா, 5ஆம் நூற்றாண்டாங்கிறது ஆராய்ச்சியாளர்கள்லாம் 8ஆம் நூற்றாண்டுங்கிறா. நம்ம பரமாச்சாரியால் உட்காத்தி வச்சிருந்து 2 விதமாக அதை நிரூபிக்கிறார். ஜாதகத்தை போடுன்னா, ஆச்சாரியாலோட ஜாதகத்தை எல்லாரும் ஒத்துக்கிறேன்னு ஒரு ஜாதகத்தை, ஒரே ஜாதகம் தானே ஆதிசங்கரருக்கு, அந்த ஜாதகத்தை போடும். எத்தனை நாள் முன்னாடி இந்த கிரகநிலை இப்படி இருந்தது, இந்த சேர்க்கை எப்போ வந்தது அப்படிங்கிற கணக்கு பார்த்தா 2400 வருஷம் முன்னாடி தான் இருக்குது. அப்படி தான் அதை நிரூபித்தாள் ஆச்சாரியால். அது மாதிரி நிரூபிக்கிறாம அந்த ஒரு கால்குலேஷன் நம்ம மகர்ஷிகள்கிட்டலாம் இருந்ததுனால அவள் அப்படி இது மாறவே மாறாது ஒரு 5 நிமிஷத்தில். அதனால தானே லக்ன, திரம்சாம்ச, சப்தாம்ச, நவாம்ச, ஷோடசாம்ச, துவாதசாம்ச, ஷோடசாம்ச, திரேக்கான, ஹோரா அப்படிலாம் சொல்கிற மத்தியில் சங்கல்பத்தில் வரும். ஜோதிஷம் தெரிஞ்சவாளுக்கு இது தெரியும். ஒரு லக்னம், அந்த லக்னத்தை
3ஆக பிரிக்கிறது, அந்த லக்னத்தை 9ஆக பிரிக்கிறது, அந்த லக்னத்தை 16ஆக பிரிக்கிறது, அந்த லக்னத்தை 32ஆக பிரிக்கிறது, அந்த லக்னத்தை 60ஆக பிரிக்கிறது. இப்படிங்கிற அந்த சூக்ஷ்மத்தில் கொண்டு போகிறத ஒரு குழந்தைக்கும் ஒரு நிமிஷம் வித்தியாசம் இருந்தாலும் அவ்வளோ இருக்கும் டிஃபரன்ஸ். ஒரே சமயத்தில் தானே பிறக்கிறது, என்ன இத்தனை வித்தியாசம் அப்படின்னா அதில் இருக்குது. கிரகாணாம் அம்சகம் பலம் அப்படின்னு அந்த அம்சத்தை போய் பார்த்தா தான் கிரகத்தோட பலன்கள்லாம் தெரியும்னு ஜோதிஷ சாஸ்திரத்திலேயே சொல்கிறான். அவ்வளோ மைனூட்டாக இருக்குது. ஒரே சலனமாயின்றே இருக்குது பிரபஞ்சம். அது அடிப்படை ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே நிற்கிற ஸ்தம்பிச்சு நிற்கல, இயங்கின்றே இருக்குது, நகர்ந்துட்டே இருக்குது. அந்த நகர்வை தான் நம்ம சாஸ்திரங்கள் ஆச்சரியமாக சொல்கிறது. அதுதான் ஜோதிஷ சாஸ்திரங்கள் ஆச்சரியமாக சொல்கிறது. அப்போ ஆதிசங்கரருடைய இந்த சித்தாந்தங்களில் பிரதானமல்ல நிபர்கன நியாயம்னு சொன்னேனே, இந்த பிரகிருதிக்குள்ள பாக்கி எல்லாம் வந்துடுறது. அணு பிரகிருதிக்குள்ளே தான் இருக்குது, காலம் பிரகிருதிக்குள்ளே தான் இருக்குது. பிரகிருதினா இயற்கை. இன்றைக்கி நாஸ்திகவாதிகளுக்குள்ள இயற்கை என்னை அழைக்கும் போது அப்படிங்கிற மத்தியில் தெய்வங்கிறத நேரம் ஒத்துக்கலைனாலும் இயற்கைங்கிறான். நீ எப்படி சொன்னாலும் ஒன்று தான். அந்த இயற்கை அப்படிங்கிறதுக்கு பிரகிருத்தின்னு பேர். அந்த பிரகிருதிக்குள்ள அணு இருக்குது, பிரகிருதிக்குள்ள சப்தம் இருக்குது, பிரகிருதிக்குள்ள காலம் இருக்குது, பிரகிருதிக்குள்ள கர்மா இருக்குது. சூன்யங்கள்லாம் அது ஏற்றுக்கவே இல்லை. அந்த மதங்கள்லாம் கண்டிச்சுட்டு போயிட்டா. இந்த பிரகிருதியே இல்லைன்னு சொல்லிட்டா அவைகள்லாம் இல்லைன்னு ஆயிடும் அப்படின்னு. இவா சக்தின்னு ஒன்று இருக்குது, பிரம்மம்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத எப்படி நிரூபிக்கிறோம் அப்படின்னால் அதனுடைய சக்தியினால் நிரூபிக்கிறோம். எப்படி பகவான் ஒருத்தன் இருக்கான், அது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இது ஆச்சாரியாலாம் போகிற போக்கில் இந்த சினிமா பாட்டுக்காரன் மாதிரி பாதி கவிதை எழுதிட்டு போகல. அதை முதல்ல புரிஞ்சுட்டாதான் நம்ம கதை கேட்குறதே விஷயம் புரியும். இந்த கவிஞர்கள்லாம் ரூமை போட்டுன்னு உட்காந்து ப்ரொடியூசர் காசை ஒழிச்சுட்டு கவிதை எழுதுகிறான் பாருங்க, அது மாதிரி குடிச்சுட்டு எழுதின கவிதைகள்லாம் கிடையாது. இதெல்லாம் சாஸ்திரம். இந்த 100 ஸ்லோகத்துக்கும் 100 யந்திரம் இருக்குது, 100 ஸ்லோகத்துக்கும் 100 பீஜாட்சரம் இருக்குது. இதை எப்படி நாம் உபாசிக்கணும், என்னத்துக்காக உபாசிக்கணுங்கிறதெல்லாம் இவர்கிட்டேருந்து ஒரு வியாக்கியான புஸ்தகம் கொடுத்தா எனக்கு நம்ம தேவி பிரசாத். இவ்வளோ பெருசுன்னா இவ்வளோ பெருசு சௌந்தர் லகரியோடது. 9 பேர் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அதுக்கு 9 பேர் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. மந்திர சாஸ்திரம் கொட்டி ஆச்சாரியால் அப்படி வச்சு சொல்லிட்டு போயிருக்கார் அதில். அதனால் அந்த விஷயத்தை நாம் அந்த மாதிரி கேட்கறதே தான் இப்போ நான் சொல்கிற விஷயம் புரியும். அது இப்போ சக்தி பரமாத்மா, மற்ற மதங்கள் ஒரு உருவத்தை காமிச்சு தெய்வம்னு சொல்கிறது. நாம் அப்படி சொல்லலை, எல்லாம் தெய்வம்ங்கிறோம். இதுதான் பெரிய விஷயமே. அவர்கள் ஒரு உருவத்தை ஒரு அடையாளத்தை காண்பிச்சு இதை தெய்வம் அப்படின்னு சொல்கிறா. நாம் அப்படி சொல்லலை, எல்லாம் தெய்வம்ங்கிறோம். இன்னும் சொல்ல போனால் ஒரு கட்டத்தில் நீயே தெய்வம்ங்கிறோம். அதனால தான் நம்ம மதத்தை உடைக்க முடியல. எது உண்மைன்னா அவன் சொல்கிறது உண்மையா நாம் சொல்கிறது உண்மையானா நாம் சொல்கிறது தான் உண்மை. 2 விதமான ஒரு வழிபாட்டு முறையும் இருக்குது. ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா உருவ வழிபாடு, உருவமற்ற வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கலாம். உருவ வழிபாடை மட்டும் பண்ணுற மதங்களும் இருக்குது, உருவமற்ற வழிபாடு அப்படின்னு சொல்கிற மதமும் இருக்குது. நம்ம சனாதன மதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் 2ஐயும் சேர்த்து சொல்கிறது. இந்த உருவ வழிபாட்டினுடைய நோக்கமே உருவமற்ற வழிபாட்டை அடையிறதுக்கு தான். உருவ வழிபாடு பண்ணுறதே எதற்குன்னால் மனோநாசத்துக்கு தான். மனோநாசம் ஏற்பட்டுடுத்துன்னா உருவமற்ற நிலை தானாகவே வந்துடும். எனக்கு மனோநாசம் ஆயிடுத்துன்னு நீங்களா சொல்லக்கூடாது. மனோநாசம் எனக்கு ஏற்பட்டுடுத்து அப்படின்னு நீங்களா சொல்லிட முடியாது. அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க, நிமிஷமாக வாசனை கவிழ்த்து விட்டுடும். வாசனை இருக்குது பாருங்க கீழே, அது எத்தனையோ இந்த கட்டாந்தரையாக இருக்கும். பார்த்தேன்னா எங்கேயாவது ஒரு மழை பெஞ்சுதுன்னா பொசன்னு கிளம்பும். யார் விதை போட்டால் எங்கேருந்து கிளம்பினதுன்னா எல்லாம் அடியில் இருந்துருக்கு. அது மாதிரி இந்த மனசு இருக்குது பாருங்க, நமக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறது அந்தந்த சுச்சுவேஷன் வரத்தே தான் புரியும். அது எதை அல்வாவை பார்த்தோன்னே அப்படியே நாக்கில் எச்ச விடுறது.
ஏன்னா ஏற்கனவே அல்வா தின்ன வாசனை உள்ள உட்காந்துருக்கு. இது மாதிரி உதாரணத்துக்கு அல்வான்னு இது மாதிரி என்னென்ன மாதிரி நாம் எத்தனை ஜென்மாக்கள்லாம் அனுபவிச்சோமோ அத்தனையுமே நம்மளுடைய ஹிருதயத்தில் இருக்கு, வாசனையா இருக்கு. சர்வமும் பேடுத்து அப்படிலாம் ஒருத்தர் நீங்களே சொல்லிக்க கூடாது, நீங்களே சொல்லக்கூடாது. சர்வ வாசனையும் தொலையறதுக்கு தான் கர்மா. அந்த கர்மாவா அந்த சர்வவாசனையும் தொலைஞ்சுடுத்து அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா கர்மா ஒன்று விட்டுடும். சர்வவாசனையும் பேடுத்து அப்படின்னு சொல்லிட்டா கர்மா ஒன்றை விட்டுடும். நீ கர்மாவை விட வேண்டாம். இப்போ பெரும்பாலாக இப்போ மாடர்ன் வேர்ல்டில் மாடர்ன் முறையில் டீச்சிங்கோ வேதாந்த கிளாஸோ எடுக்கிறவாள்லாம் நுனி நாக்கில் அழகாக வேதாந்தத்தை பேசிந்து ஒரு டிப்டாப்பாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு கையில் ஒரு சின்ன கர்ச்சீப்பு, சின்னதாக ஒரு பகவத்கீதை புஸ்தகம், சின்ன இது சந்தியாதனம் கிடையாது, சிரார்த்தம் கிடையாது, தர்ப்பணம் கிடையாது, ஒரு விவகாரம் கிடையாது. எனக்கு இதுதான் சார் பிரமாணம், இதுக்கு மேலே நான் ஒன்றும் பண்ணுறதா இல்லை. ஆனால் ஒரு நாளைக்கு 4 வேளை சாப்பாடு, அது குறைஞ்சதுன்னா சண்டை வந்துடும். போட்டதை திங்க முடியாது, அதுக்கு சட்னி கிட்னி யதோக்தமாக இருக்கணும். இதுக்கு பேர் வைராக்கியம்னு பேர், இதுக்கு பேர் சந்நியாசம்னு பேர், இதுக்கு பேர் வேதாந்தம்னு பேர். அவளே ஏமாற்றிக்கிற விஷயம். எங்கள் தாத்தாட்ட நான் மடத்தை சொல்லலை, ஒரு பிரபலமான மடம் இந்தியாவில், பிரபலமான மடம், நிறைய சத்தியமாக ஆன்மீகத்தை பக்தியை பரப்பராவா, நிறைய சுவாமிஜி உள்ள மடம் அது. அதில் சீஃபில் உள்ளவர் எங்கள் தாத்தாவோட ஒரு சம்வாதம் நடக்கிறது. நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் புரியறது, நீங்கள் இருக்கிற அனுபவ நிலை எங்களுக்கு வரலை, இதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், நாங்கள் பக்தி கித்தி அதெல்லாம் பண்ணுறோம், பிரச்சாரங்கள்லாம் பண்ணுறோம், கிளாஸ் எல்லாம் எடுக்கிறோம், ஆகார சுத்தி இல்லைன்னு தாத்தா ஒரே வார்த்தை, ஆகார சுத்தி இல்லை. அன்ன சம்ஸ்காரத்வாரா ஆத்மசம்ஸ்காரம் அப்படிங்கிறது. அந்த நிலையை அடைஞ்சுட்டா அப்புறம் தேவையில்லை. சண்டி ஹோமம் ஆகுதி மாதிரி அது. பெரிய ஹோமகுண்டத்தில் ஒரு டம்ளர் ஜலத்தை விட்டால் அது எங்கே போச்சுன்னே தெரியாது. அது மாதிரி ஞானாக்னி சர்வகர்மாணி பஸ்மசாத் குருதேர்ஜுனா அப்படின்னு பகவான் சொல்கிறான் பகவத்கீதையில். ஞானம்ங்கிற அக்னி வந்துடுத்துன்னா அதுக்கப்புறம் கர்மாங்கிறது தானாகவே நின்று போயிடும். அவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. அதுவா அப்படி விடணுமே தவிர நாம விட முடியாது. நாம அதை விட்டோம்னா அது நம்மளை பாதிக்கும். அது இந்த உலகம் முழுக்க பகவானுடைய ஸ்வரூபமாக நம்மளை பார்க்க சொல்கிறது நம்ம சாஸ்திரம். எல்லாம் பகவத் ஸ்வரூபம் அப்படின்னு எதை வச்சுன்னு பார்க்க சொல்கிறது அப்படின்னு சொன்னால் அங்கே பதம் இருக்குது. நாயையும் பகவானா பாரு, குதிரையையும் பகவானா பாரு, நரியையும் பகவானா பாரு, பசுவையும் பகவானா பாரு, பிராமணனையும் பகவானா பாரு அப்படின்னு அங்கே பதம் இல்லை பகவத்கீதையில். சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதா சமதர்சினா அப்படிங்கிற ஸ்லோகத்தில் பிராமணே கவி ஹஸ்தினி, சுனி பிராமணே கவி எல்லாம் சப்தமி. அங்க சப்தமி வச்சனம், அங்க த்விதீய கிடையாது. பிராமணனை, பசுவை, குதிரையை, நாயை பரமாத்மாவா பாருன்னு சொல்லல. பிராமணனிடத்தில், பசுவினிடத்தில், நாயினிடத்தில், குதிரையினிடத்தில் பிரம்மத்தை பாருன்னு இருக்கு. அப்ப அங்க அவுட்டருக்கும் உள்ள அந்தராத்மாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை காமிக்கிறாங்க. நீ வெளியில ரூபத்தை பகவானா பாருன்னு சொல்லல, அந்தராத்மாவை அந்தர்யாமிய பகவானா பாரு அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. அந்த அந்தர்யாமியத்தான் இந்த பிரகிருதியை கண்டனம் பண்ணும்போது ஆச்சாரியால் என்ன பண்றாள்னா, அவ என்ன சொல்றா, எல்லாமே இயற்கைங்கிறா. நீ என்ன இதுல பகவான் எங்க இருக்கான் காமிங்கோ யாராவது அப்படிங்கிறா. இல்லையே, இவ்வளோ பெரிய மாபெரும் பிரபஞ்சம் இருக்கு. பிரம்மசூத்திரமும் சரி பாகவதமும் சரி ஆரம்பிக்கிறதே ஜென்மாத்தியஸ்ய அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறது. யதா அன்வயாத்து இதரதச்ச அர்த்தேஷு அபிஜ்ஞா அப்படிங்கிறது பாகவதம். அப்படிங்கிறதே இவ்வளோ எதை வச்சுன்னு பகவானை நிரூபிக்க முடியும்னால் தடஸ்த லட்சணம் ஸ்வரூப லட்சணம்னு ஸ்ரீதர சுவாமிகள் 2 வியாக்கியானத்தை எடுத்து காமிக்கிறாருங்க. தடஸ்த லட்சணம்னா கரையில் இருக்கிறது. இங்கேருந்து நேர மாம்பழம்
ரயில்வே ஸ்டேஷனை காமிக்க முடியாது. ஸ்ரீநகர் இதை இங்கேருந்து போகணும் சார் அப்படின்னா அதோ ஒரு பெரிய அரசமரம் தெரியறது பற்றியெல்லாம், அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது ஸ்டேஷன் அப்படின்னு வாசல்லேருந்து சொன்னோம்னா அந்த அரசமரம் மேலே உச்சியில் அது கண்ணுக்கு தெரியாது, கீழே எந்த பக்கங்கள் நான் ரோடு இருக்குங்கிறதெல்லாம் தெரியல. அந்த மரம் இருக்கிற திசையை நோக்கி நகர்ந்துட்டே போனால் ஸ்டேஷன் வந்துடுறது. இங்கேருந்து நாம் ஸ்டேஷனை காமிக்கல, ஸ்டேஷனை நேராக காமிக்கல, ஸ்டேஷனுடைய கரையில் இருக்கக்கூடிய ஒரு அரச மரத்தை காமிக்கிறோம். அதுக்கு ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற அரச மரத்தை காமிக்கிறோம். இதுக்கு தடஸ்த லட்சணம்னு பேர். அது மாதிரி பிரம்மத்தை நேர காமிக்க முடியாது. இதுதான் பிரம்மம் அப்படின்னு காண்பிக்க முடியாது. பின்ன ஜென்மாதி அசேதா அன்வயஸ்ட இதரதா அன்வயாத்து இதரதா. இந்த ஜெகத் ஜென்மாதி சிருஷ்டிகள் இருக்க, இதை பாரு, இதுலேருந்தே பகவான் ஒருத்தன் இருக்கானுங்கிறது தெரியும். இப்படி ஒரு அழகான வாணி மஹால் ஹால் மேல் ஒன்று. நானே இந்த மேல் ஹாலுக்கு இன்றைக்கி தான் வரேன், கீழ் ஹாலுக்கு வந்திருக்கேன். மேல் ஹாலுக்கு இன்றைக்கி தான் வரேன் நான். இப்படி ஒரு ஹால் இருக்குது, இது இருக்குன்னா இது யாரோ ஒரு ஒரு நல்லவாள்லாம் சேர்ந்து இது மாதிரி ஒரு சத் சங்கம், இதெல்லாம் நல்ல காரியங்கள்லாம் நடக்கணும்னு கட்டியிருக்கார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாளா? இல்லை அதுவாகவே உண்டாச்சுன்னு சொல்லுவாளா? இது அதுவாகவே உண்டாச்சு சார் அப்படின்னு சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது. இதெல்லாம் கட்டியிருக்கா. அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் இத்தனை பெரிய ஒரு சிருஷ்டியாதி காரியங்கள் நடக்கிறதே இதை வச்சுட்டே, இதை செஞ்சவன் ஒருத்தன் இருக்கான் பரமாத்மான்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னா. அப்போ சாங்கியவாதிகள் சொன்னால், இப்படி ஒரு அழகான ஹால், இதில் ஏசி, லைட்டு, சேரு, ஸ்டூல் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் செஞ்சாதான் வரும்னு நீங்கள் சொல்கிறேன். ஒரு மாமரம் இருக்குது, அதில் கிளைகள் இருக்குது, அதில் இலைகள் இருக்குது, அதில் கொழுந்து இருக்குது, தளிர்கள் இருக்குது, பூக்கள் இருக்குது, பிஞ்சு இருக்குது, காய் இருக்குது, பழம் இருக்குது. அதை யார் இது மாதிரி ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலான்னு கேட்டான். இப்போ இந்த ஹாலெல்லாம் வச்சு செங்கல் மேலே வச்சு செங்கலில் கட்டினா மாதிரி ஒட்டினா மாதிரி அந்த மாமரத்தை யாராவது ஒட்டினமா? ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டி வச்சு பண்ணினதா? அது எப்படி வந்தது? அது மாதிரி தான் இந்த பிரபஞ்சம்ங்கிறது அப்படின்னு சாங்கியவாதிகள். அதை யாருமே செய்யலையே, அதுவாகவே வந்தது. அது மாதிரி இயற்கை அதுவாகவே வராது. அப்போ வேதாந்திகள் சொன்னால், நீ சுலபமாக அதுவாகவே வரதுன்னு சொல்லிட்ட, அதே மாமரத்தை கட் பண்ணி உட்டா எடுத்து டோரா பண்ணி ஹாலில் போடும்போது அதுலேருந்து ஏன் இலை வரலேன்னு கேட்டான். அதே மாமரம் தானே. அந்த மாமரத்தை கட் பண்ணி இழைச்சி அதை கதவாக போட்டுட்டோம். இப்போ இந்த இலை வரணுமா வர வேண்டாமா? அது இயற்கையாகவே அதுவாக வருதுன்னா துளிர்க்கணுமே. துளிர்க்காது அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் செய்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அது துளிர்க்காமல் இருக்கிறதுக்கு என்ன உண்டோ அதெல்லாம் அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் அதை டோராகவே பண்ணுறோம். அதை போட்டு முக்கி தண்ணியில் முக்கி வெயிலில் காய வச்சு அது மாதிரி இழைச்சி வச்சு எல்லாம் பண்ணிட்டு தான் பண்ணுறோம். இப்போ ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு கேள்வி, அது கதவாகிறதுக்கு முன்னாடி அந்த மரமாக இருக்கிற சமயத்தில் அதில் என்ன இருந்தது, கதவாக இருக்கிறது அதில் என்ன இல்லை. அதில் சக்தி இருந்தது, இதில் சக்தி இல்லை. வந்தாச்சா பழையபடி இந்த இடத்துக்கு? அந்த சித்து அதைத்தான் நாங்கள் பரமாத்மாங்கிறோம். போட்டதெல்லாம் முளைச்சுடுறதா இல்லை? பசுமாட்டினுடைய மடியிலேருந்து பால் இயற்கையாக வருதுன்னா செத்த மாட்டில் மடியிலேருந்து பால் வந்துருமா? மரங்கள்லாம் இயற்கையாகவே தளிர்க்கிறதுனா வெட்டி போட்ட மரம் துருத்துருமா? அதில் சக்தி இருந்தால் தானே. அந்த சக்தியை தானே நாங்கள் பரமாத்மான்னு சொல்கிறோம். அந்த சக்தி தானே பகவானுடைய சித்துன்னு சொல்கிறோம் நாம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு காலத்தில் இந்த வார்த்தைகள் மருவி போகிறது பற்றியெல்லாம் சித்து பெடுத்துங்கிறது தான் மருவி செத்து பெடுத்துன்னு வந்தது. சித்து பெடுத்து உடம்புல உள்ள சித்து சக்தியானது வெளியில் பெடுத்து அப்படின்னு. அந்த சக்தி சக்திமான் அப்படிங்கிறது அபேதமானது. அது வெளிப்படும் போது இந்த பிரபஞ்சமானது எப்படி ஒருத்தன் தூங்கி எழுந்துன்ற உடனே அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய செயல்கள், அவனுடைய சப்தங்கள் எல்லாம் வெளியில் வரதோ அது மாதிரி வெளியில் வர்றது. அந்த சக்தியை தான் நாம் பரதேவதையாக கொண்டாடுறோம். அதை நீங்கள் லக்ஷ்மின்னு சொல்லலாம், சரஸ்வதினு சொல்லலாம், பராசக்தின்னு சொல்லலாம். இல்லை ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அந்த பிரகிருதின்னு சொல்கிற மத்தியில் இது பகவானுடைய சக்தி மாயை அப்படின்னு சொல்லிடுறோம். மாயா அப்படிங்கிற சப்தம்
ராஜராஜேஸ்வரியை குறிக்கும். பிரகிருதிங்கிற சப்தம் மகாலட்சுமியை குறிக்கும். மகாலட்சுமி அஷ்டோத்திரத்தை எடுத்துட்டா ஓம் பிரகிருத்தியை நமஹா, ஓம் விகிருத்தியை நமஹா, ஓம் வித்யாயை நமஹான்னு தான் அதில் ஆரம்பம். ஆனால் மாயா அப்படிங்கிற அந்த பகவானுடைய சக்தி இருக்கு பாருங்க, அது நேர யாரை குறிக்கணும்னா அம்பாளை தான் குறிக்கிறது. இதில் இன்னொரு விஷயம், அம்பாளே ரொம்ப டீப்பாக உள்ளே போனோம்னா ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் ஆகிருக்கும் அம்பாளோட. எது யாரோட சக்தி அப்படிங்கிற வரத்து ரொம்ப சம்பந்தப்பட்டிருக்கும். அது ராஜராஜேஸ்வரிங்கிறது விஷ்ணுவோட சக்தி, மகாலட்சுமிங்கிறது சிவனோட சக்தி. ஆமாம், சித்தாந்தங்களில் வரும்போது சிவனோட சக்தின்னா அது ஒரு சகோதரத்துவத்தில் வரும். அது அப்படிலாம் சாஸ்திரங்கள் சொல்கிறது. அந்த அம்பாளுடைய சக்தியை தான் நாம் இந்த நவராத்திரியில் வழிபடுறோம். ஞானமாகவும் செல்வமாகவும் சக்தியாகவும் வழிபடுறோம். ஒரு மனுஷனுக்கு ஞானம் தேவை, ஒரு மனுஷனுக்கு செல்வம் தேவை, ஒரு மனுஷனுக்கு சக்தி தேவை. கல்வி, செல்வம், வீரம் அப்படின்னு தமிழெல்லாம் அதை பிரித்து காண்பிக்கிறோம். இந்த இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, ஈஸியாக எங்கள் தாத்தா இவ்வளோ கஷ்டப்பட்டெல்லாம் பேசுகிறத ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போவார் எங்கள் தாத்தா. எத்தனை சித்தாந்தம்லாம் பண்ணுறோம். மகாவிஷ்ணுன்னா அவர் நாமம் போட்டிருந்தார், சிவன்னா விபூதி இட்டிருந்தார். இதெல்லாமே முதல்ல இதுக்கெல்லாமே எத்தனை நான் விவகாரம் ஆரம்பிக்கிறதா இருந்தால் நிறையா சொல்லணும். இதெல்லாம் ஒரு 1500 வருஷத்துக்குள்ளே வந்ததான ஒரு மாற்றங்கள். அது நம்ம சாஸ்திரத்தில் 3 இட்டுக்கிற மாதிரி உள்ளது. மண், சாம்பல், சந்தனம், இந்த 3 இட்டுக்கிறது. இந்த 3யுமே இட்டுக்கணும் ஒரு மனுஷன் நித்தியப்படியே. எப்போ எதை இட்டுக்கணும்னு போதாயனர் சொல்கிறார். குளித்த உடனே மண்ணை இட்டுக்கணும். குளித்த உடனே நெத்தியில் மண்ணை தான் இட்டுக்கணும். அதனால் கிராமங்கள்லாம் காவேரியில் குளிக்கிறவாளை பார்த்தவாளுக்கு தெரியும். அது புருஷாலாக இருந்தாலும் சரி, ஸ்திரீயாக இருந்தாலும் சரி, மண்ணை எடுத்துட்டுன்னு தான் அனுஷ்டானமே பண்ணுவாள். விபூதியெலாம் இட்டுக்கணும்னு அவசியம். ஹோமம் பண்ணினப்புறம் விபூதி இட்டுக்கணும். ஔபாசனமோ அக்னிஹோத்திரமோ நித்திய சமிதாதானமோ நித்திய அனுஷ்டானம் உண்டோனோ, அந்த ஹோமத்தோட முதல்ல மண் இட்டுக்கணும் கார்த்தால, அதுக்கப்புறம் விபூதி இட்டுக்கணும். பூஜை பண்ணி முடித்த உடனே சந்தனம் இட்டுக்கணும். இது போதாயனர் சொல்கிற சூத்திரம். பூஜை பண்ணின உடனே சந்தனம். அதனால தான் நார்த் இந்தியாவில் பாருங்க, அது எந்த கோவிலுக்கு போனாலும் பூஜை பண்ணி முடித்தா சந்தனம் தான் இட்டுப்பாவா நெத்தியில். இது சாஸ்திரங்கிறதுக்கு சொல்ல வரேன். நம்ம ஆற்றுலையே நம்ம பெரியவாள்லாம் கவனிச்சேன்னா மாத்தியானிகம் பண்ண உடனே கீரி சந்தனம் இட்டுப்பா. பார்த்துருக்கேன் யாராவது பூஜை பண்ண உடனே? அந்த காலத்துலலாம் கீரி சந்தனம் மாதிரி அது மத்தியானம் தான் இட்டுப்பா, கார்த்தால இட்டுக்க மாட்டா. இப்போ மாறி போயிடுத்தது. எங்கள் தாத்தா பேர் எங்கள் அப்பா பேருன்னு அப்படி தான். அது கார்த்தால குளித்த உடனே அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிவிட்டு பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுன உடனே பார்த்தேன்னா இவ பூஜை முடிச்சுட்டான்னு தெரியும். மத்தியானத்தோட அடையாளம் சந்தனம் தான். இதில் எப்படி இட்டுக்கிறோங்கிறத பொறுத்து தான் வைஷ்ணவமா சைவமாங்கிறது. திரிபுன்றமாக இட்டுக்கிறோமா ஊர்த்வ புன்றமாக இட்டுக்கிறோமா அப்படிங்கிறது தான். பதார்த்தத்தினால இல்லை. பதார்த்தத்தினாலே நீங்கள் மாற்றி விட்டேன். இப்போ மண்ணுன்னும் விபூதின்னும் இது வைஷ்ணவாளுக்கு இது சைவனுக்கு அப்படிலாம் கிடையாது. அப்படி இருந்தால் வைஷ்ணவாலே ஔபாசனம் பண்ணுறார், சமிதாதனம் பண்ணுறார் வைஷ்ணவ குழந்தை. எதை எடுத்துக்கணும்? இட்டுக்கிறது மானஸ்தோகே தனையே மான ஆயுஷுன்னு சொல்லி அந்த குழந்தை எதை எடுத்துப்பா? சாம்பலை தானே இட்டுண்டாகணும். அப்போ அது என்ன சைவம்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. வைதிக மதம் நம்மளோடது. இதை புரிஞ்சுட்டா, ஏன்னா ஒரு அழகான விஷயத்தை சமீபத்தில் நான் ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறத கவனித்தேன். யார்கிட்ட என்ன சக்தி இருக்குன்னு தெரியாது. முத்துராமலிங்க தேவர் ஒரு விஷயம் சொன்னார்னு படித்தேன் நான். அது என்னன்னா, இந்த நாஸ்திகவாதமே இவ்வளோ பெருசாக எதனால் வந்தது இந்த நாட்டில் என்னால் சைவ வைஷ்ணவ சண்டையினால தான். இவ்வளோ நாஸ்திகவாதம் ஏன் வந்தது அப்படின்னா இவாளுக்குள்ளே போட்டுள்ள சண்டையினால தான் அவர். கவனிச்சா வாஸ்தவம் அதுதான். புரிஞ்சுக்காம சண்டை போடுறது. நம்ம சாஸ்திரங்கள் அப்படி சொல்லவே இல்லை. ஸ்மார்த்தால்னே ஒரு ஒரு இனத்தை பிரிச்சுட்டால். இந்த சைவால் வேற வைஷ்ணவால் வேற. ஸ்மார்த்தால் பொதுவாக உள்ளவா, ஸ்மிருத்யுக்தமான கர்மாக்களை பண்ணுறவா எல்லாருமே ஸ்மார்த்தா. அப்போ நீங்களும் ஸ்மிருதி சொன்ன காரியத்தை பண்ணுறேன், நானும் ஸ்மிருதி சொல்கிற காரியத்தை பண்ணுறேன்னா அதில் எப்படி வித்தியாசம் வர முடியும்? அப்போ எல்லாமே எல்லாருக்கும் பொது. இது
திரிபுன்றம் ஊர்துவபுன்றம் இப்படிலாம் பிரிச்சுக்கிறோம். எங்கள் தாத்தா சொன்ன விஷயத்துக்கு வர இந்த புருஷாலில் இத்தனை பேதம் காமிக்கிறமே தவிர ஸ்திரீக்கள்லாம் ஒரே குங்குமம் தானே தாத்தா. ஸ்திரீக்கள்லாம் ஒரே குங்குமம் தானே, அதில் ஏதாவது பேதம் காமிக்கிறோமோ? நம்ம காமிக்கிறது இல்லையே. ஏன்னா சக்தி ஒன்று தான் காமிக்கிறதுக்கு தான். புருஷாலில் தான் இத்தனை வித்தியாசமே தவிர பிரம்ம விஷ்ணு ருத்ரால் அப்படிலாம் நம்ம பிரித்து சொல்கிறோமே தவிர சக்தி ஒன்று தான். நாங்கள் யாகம் பண்ணுற தேவை கார்கபத்தியம், தட்சிணாக்னி, ஆகவனீயம்னு அக்னிஹோத்திரம் 3 அக்னி. இந்த 3 அக்னி தான் அக்னிஹோத்திரம், இஷ்டி, பசுபந்தம், சோமயாகம் பரிந்தும் பெருசாகம். அதை குறிக்கிற ஸ்லோகம் அது. பிரம்மனே கார்கபத்தியாய விஷ்ணவே தட்சிணாக்னயே சிவாய ஆகவனீயாய சக்தியை வேத்யை நமோ நமஹா அப்படின்னு. அந்த அக்னிஹோத்திர வேதியை பார்த்தவாளுக்கு தெரியும். இப்படி ரவுண்டாக ஒரு ஹோமகுண்டம் இருக்கும், இப்படி ஒரு ஹோமகுண்டம் இருக்கும், இந்த பக்கம் ஸ்கொயராக ஒரு ஹோமகுண்டம் இருக்கும். இந்த இப்படி ரவுண்டாக இருக்கிறது பிரம்மா, இந்த பக்கம் இருக்கிறது விஷ்ணு, அந்த பக்கம் ஸ்கொயராக இருக்கிறது சிவன். பிரம்மனே கார்கபத்தியாய, கார்கபத்தியம்ங்கிற அக்னி பிரம்மா, விஷ்ணவே தட்சிணாக்னயே, இந்த பக்கம் இருக்கிற அக்னி விஷ்ணு, சிவாய ஆகவனீயாய, அங்கே ஸ்கொயராக இருக்கக்கூடிய அக்னிங்கிறது சிவபெருமான். இந்த நடுப்பில் 3ஐயும் கனெக்ட் பண்ணுறதுக்கு வேதின்னு பேர். வேதி அதெல்லாம் பார்க்கணும். நீங்கள் நெட்டில் போய் ராத்திரி சர்ச் பண்ணால் கூட தெரியும். அது எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும், இப்படி இருக்கும் நடுப்பில். அது போடுற அளவெல்லாம் இருக்குது. ஒரு யார் நான் யாகம் பண்ணுறேனோ அவனுடைய கணக்கை வச்சுன்னு தான். அந்த கணக்கெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்த, வெளிநாட்டுக்காரன் சொல்லி கொடுத்தது இல்லை. கணக்கு முழுக்க, மேத்தமேட்டிக்ஸ் முழுக்க பிறப்பிடமே இந்தியா தான். சுல்பசூத்திரம்னு இருக்குது. அதில் ஆச்சரியமாக அதில் அந்த வேதிகைன்னு சொல்லுவா. அதெல்லாம் அந்த யாகங்கள்லாம் பண்ணும்போது, சயனங்கள்லாம் வரும்போது இஷ்டகைன்னு சொல்லுவா. இந்த கல்லோட சைஸ் எல்லாம் இதெல்லாம் பண்ணுறதே அபூர்வமாக இருக்குது. அந்த விஷயங்கள்லாம், இந்த கணக்கெல்லாம் போடுறதெல்லாம் படம ஈஸியாக இருக்கும். அதில் அந்த வேதிக்கை போடும்போது நான் யாகம் பண்ணுறேன்னு என்னோட அளவு தான் அதில் கணக்கு. ஒரு மொத்த சைஸ் கிடையாது, எஜமானனோட அளவை அனுசரித்து தான் அந்த வேதிக்கை வரும். புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ இல்லை, உங்கள் பாஷையில் சொன்னால் தானே உங்களுக்கு புரியும். இத்தனை வெயிட் ஹைட் இருந்தால் இவ்வளோ வெயிட் இருக்கணுங்கிறார் பாருங்க ஒரு டாக்டர். அதுவே ஃப்ராடு, அதுவே தப்பு முதல்ல. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு குடும்பத்தோட ஜெனட்டிக்கோட அளவு வேறு. ஒருத்தர் 5 அடி இருப்பா, ஒருத்தர் 6 அடி இருப்பா, ஒருத்தர் 6 அடி இருப்பா, ஒருத்தர் 5 அடி இருப்பா, ஒருத்தர் 4 அடி தான் இருப்பா. 4 அடி இருப்பா, நல்ல கன்னு இருப்பா, போன் வெயிட்டாக இருக்கும். 6 அடி இருப்பான், ஒல்லியாக இருப்பான். உயரத்தை வச்சுன்னு வெயிட்டு கணக்கு கிடையாது. ஏன்னா அவாவா குடும்பத்தோட அளவு அது. அப்படிங்கிறத அவாவாளுடைய ஆரோக்கியத்தை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் ஓவராக வெயிட் இருக்கக்கூடாதுன்னு வேணால் சொல்லலாமே தவிர, நீ இவ்வளோ ஹைட் இருக்க, இவ்வளோ தான் வெயிட் இருக்கலாம், 10 கிலோ கூட இருக்கேன்னு சொல்கிறதே முட்டாள்தனம். எத்தனையோ பைத்தியம் அதை போட்டு பட்டினி கிடந்து இல்லாத வியாதியை வரவழைச்சுண்டு. நான் இங்கே இருக்கார் மாமா ஒருத்தர், வைத்தியநாதன் பேர், அவரோட அப்பா பஞ்சாபகேசியர்னு பேர். ஸ்கூல் ராமகிருஷ்ணா மடத்தில் ஸ்கூல் வாத்தியாராக இருந்தார் அவர், இங்கே மாம்பழத்தில். இப்பயும் இருக்கார் அவர். இப்பயும் அவருக்கு 99 வயசோ. அவாத்து மாமிகிட்ட கேட்பேன் நான், இவ்வளோ ஆரோக்கியமாக நினைவாக இருப்பார் மாமா. அவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆரோக்கியத்துக்கு என்ன காரணம் மாமா? என்ன இப்போ அரிசியே தொடாதேலாம் சொல்கிறாரோனோ, மாமா என்ன சாப்பிடுவார்னு. ராத்திரி நித்தியப்படி அவருக்கு குழம்பு கருகி பண்ணி தான் சாப்பிடுவார். காத்தால் சாப்பிட்டுட்டு போயிடுவார். மத்தியானம் ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரி. ராத்திரி வந்தால் ஒரு வெத்த குழம்பு வைக்கணும், ஒரு காய் பண்ணணும், அல்லது அப்பளம் இருக்கணும், சாதம் சாப்பிடுவார்னா. இன்னி பரிந்தா ராத்திரி அவர் சாதம் தான் சாப்பிட்றார். நானே நினச்சிப்பேன், நான் எங்கள் ஊரில் நான் 30 வயசு கிராமத்தில் இருக்கிறதுனா ராத்திரி சாப்பாடு தான் எங்களுக்கெல்லாம். இப்போ இவன் ராத்திரி சாதம் சாப்பிடாத ஒத்துக்காதுன்னு சொல்கிறாலும், இந்த அரிசி வேணாம் மிஸ்டேக்காக இருக்கலாமே தவிர அரிசி சாப்பிட்றது கெடுதல் கிடையாது. நீங்கள் சாப்பிட்ற அரிசி கெடுதலாக இருக்கலாம். அரிசி சாப்பிட்றது கெடுதல் கிடையாது, நீங்கள் சாப்பிட்ற அரிசியில் கெடுதல் இருக்கலாம். நல்ல அரிசி, ஏன்னா நம்ம பக்கத்தில் என்ன வாழ்க்கை முறையோ அதுதான் நமக்கு. எந்தெந்த பிரதேசங்களில் உள்ள, அதனால தான் நமக்கு வியாதி இல்லாமல் இருந்தது. இப்போ ஏன் வியாதி வருதுன்னா, அமெரிக்காவில் பழக்கிற
இது மாதிரி காண்டாமிருகம் மாதிரி இருக்கிற பழத்தை வாங்கி சாப்பிட்றான். இல்லாத வியாதியெல்லாம் அது கேட்டால் அதில் அந்த சத்து இருக்குது இந்த சத்து இருக்குங்கிறான். அது அந்த ஊர்காரனோட கிளைமேட்டுக்கு அவன் உடம்புக்கு அது ஒத்துக்கும். நமக்கு ஒத்துக்குமோ சொல்லுங்க? எங்கேயாவது நமக்கு நார்த்தங்காய் தான் ஒத்துக்கும். நமக்கு நார்த்தங்காய் சாப்பிட்டுட்டே இருக்கிறவாளுக்கு வியாதியே வராது. நார்த்தங்காய் ரெகுலராக சாப்பிட்றா பாருங்க, அவளுக்கு வியாதியே வராது. அதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை முறாது, நம்மளோட அமைப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது மாதிரி இந்த வேதிகைக்கு எஜமானனுடைய அளவை பொறுத்து இருக்குது. அந்த வேதியை பொதுவாக என்ன சொல்லுவோம்னா சக்தி அப்படின்னு சொல்லுவோம். இப்படி ஏகமாக இருக்கக்கூடியதான அந்த சக்தியை வழிபாட்டு முறையாக சாஸ்திரங்கள் சொல்கிறது. அதுக்கு நிறையா முன்னாடி வியாக்கியானம், இத்தனை நேரம் நான் சொன்னதெல்லாம் சௌந்தரலகரியினுடைய வியாக்கியானம், முன்னாடி ஆரம்ப விஷயந்தான். அதுக்கப்புறம் நேர சௌந்தரலகரி. ஆச்சாரியால் பல இடங்களுக்கு போனால் பல ஸ்தோத்திரங்களை பண்ணினார். அப்படிங்கிறத இது ஆச்சாரியால் பண்ணலேன்னு சில பேருடைய வாதம். அப்படி எடுத்துக்கக்கூடாது நம்ம. ஏன்னா ஆச்சாரியால் இது எங்கே பண்ணினாள் அப்படின்னா காஷ்மீரத்தில் பண்ணினார் ஆச்சாரியால். சங்கரா ஹில்ஸ்ன்னு இருக்கு. ஸ்ரீசைலத்தில் ஆச்சாரியால் சிவானந்த லஹரி பண்ணினார். ஆச்சாரியால் சிவானந்த லஹரி பண்ணினது ஸ்ரீசைலத்தில். அங்கே அந்த காபாலிகர்களுடைய வழிபாட்டு முறை இருக்குது பார்த்தீங்களா, அதை கண்டிக்கும் போது அங்கே காபாலிகள் காட்டில் ஜாஸ்தி, சிவ வழிபாடு வசதி தான். இந்த காபாலிக முறையில் கூடாது அப்படிங்கிறதுக்காக காஷ்மீரத்தில் காஷ்மீரி சைவம் அல்லது காஷ்மீரி சாக்தம்னு இருக்குது. ரெண்டு. இந்த நான் இப்போ 2017 நம்ம பாலபிரிவாளுடைய தாட்டு இருக்குது பாருங்க, அசாதாரணமானது. நேற்றுக்கு பேசியிருக்கிறதே கூட சொன்னேன். பரமாச்சாரியால் மாதிரி ரொம்ப பெரிய விஷயங்களை யோசனை பண்ணுறா. புதுப்பெரிவாளோடது அவா காலத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வோ அதை காமிச்சார் அவர். மற்ற மதங்கள் எப்படி நம்மளை ஆக்கிரமிக்கிறது, எப்படி அவள்கிட்டேருந்து நாம் தப்பிக்கிறதுங்கிறதுக்காக அவள் என்ன பண்ணுறாலோ அதை நாம் பண்ணணுங்கிறதுக்காக ஆஸ்பத்திரி ஸ்கூல் அதெல்லாம் பண்ணினாள். இப்போ அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. நம்ம அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். இனிமேல் மேலே நாம் பழையபடி நம்மளோட முன்னாடி எந்த இடத்த விட்டோமோ அந்த இடத்துல பிடிக்கணும். இப்போ நடுப்பில் உள்ளத்தையே பிடிச்சுன்னு இருக்கக்கூடாது. பழையபடி நம்மளுடைய கிரந்தங்கள், நம்மளுடைய சித்தாந்தங்கள், நம்மளுடைய ரிசர்ச்சுகள், நம்மளுடைய தத்துவங்கள் இதெல்லாம் எடுத்து வேர்ல்டுக்கு நாம் சொல்லக்கூடிய காலம் வந்தாச்சு. அப்படிங்கிறத ஆச்சாரியால் பாலபிரிவா என்னை கூட்டே சொன்னார். பக்தியை வேணுங்கிற அளவுக்கு நம்ம பிரச்சாரம் பண்ணியாச்சு, இனிமேல் நம்ம தர்மத்தையும் ஆச்சாரத்தையும் தான் பிரச்சாரம் பண்ணணும்னா உண்மை அதுதான். இந்த பக்திங்கிற பேரில் இப்போ அதை விட்டுன்னு வரா எல்லாரும். பக்தி அவளுக்கு புரியல. அதை நான் நேற்று தினமே சொன்னேன். இந்த சிவன் சாரை பற்றி நாம் போடும்போது மாயப்பரப்பிறக்கும் சார் அடி போற்றி அப்படின்னு ஒன்று, அதுக்கு ஒருத்தர் கமெண்ட்ஸ் போடுறா. பக்தியா ஒரு ஆஸ்திகத்தில் உள்ளவா தான், இப்படிலாம் எங்குமே கிடையாது, நீங்களா அப்படிலாம் சொல்லாதீங்கோ அப்படின்னு. அவள் புரிஞ்சுன்னு பேசுகிறா. நான் அவளுக்கு பதில் சொல்லலை, ஆனால் நான் வருத்தப்பட்டேன். நான் ஏன்னா ஜென்மாவை இல்லாமல் பண்ணக்கூடிய சக்தி குருநாதனுக்கு தான். இந்த மணிவாசக பெருமானுக்கு சிவபெருமானா வரலையே. அந்த இடத்துல ஆவுடையார் கோவிலில் பகவான் சிவபெருமானாவா வந்தார், குருவா தான் வந்தார். இவர் சிவபெருமான்னு புரிஞ்சுட்டாரே தவிர அவர் உட்கார்ந்துன்றது ரிஷி ரூபத்தில் தான் வந்தார். அவர் கடைசி மட்டும் குருவாதான் இருந்தார் அவர் அப்படின்னு தான் அந்த சரித்திரத்தில் இருக்கு. குருதான் நம்மளுடைய அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ண முடியும். அவரவர்களுக்கு உள்ள குரு சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமா அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் அப்படின்னு சொல்கிறோமோனோ. பரமேஸ்வரன்ட்ட ஆரம்பித்து ஆச்சாரியால்கிட்ட நடுப்பில் ஆரம்பித்து நம்ம இன்னி பரியந்தம் யாராருக்கு யார் குருவாக எடுத்துக்கிறோமோ அது பரியந்தம் எல்லாருமே அவளுக்கு குரு வேற ஆச்சாரியன் வேற. ஆச்சாரியன் நல்வழிப்படுத்துகிறவன், குரு அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணுறவர். நம்ம பாலபெரிவா குருஸ்தானத்தில் உள்ளவா. காஷ்மீருக்கு மெனக்கட்டு போக சொல்லி அந்த இடத்துல நம்ம ஹிந்து ராஜ்யம் அமையணுங்கிறதுக்காக என்ன ராமாயண சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ண சொன்னான். ஒரு டீமோட ஒரு 400 பேரோட போய் அங்கே கவர்னர் மாளிகையில் இருந்து ராமாயண பாராயணம் பண்ணி, இதில் என்ன விசேஷம்னா சங்கரா ஹில்ஸில் ராமரை வச்சு பட்டாபிஷேகம். கவர்னர் ஓரா வந்திருந்தார், டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் வந்திருந்தார். எல்லார் கையாலுமே ராமருக்கு அபிஷேகம் பண்ணால் அதுலேருந்து 17 18 இது நடந்தது. என்னோட இதில் டேட்டு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அதுலேருந்து 1.5 வருஷத்தில் காஷ்மீர் இந்த ப்ராப்ளங்கள்லாம் தீர்ந்து நம்மளோட இதுக்கு வந்துடுத்து அப்படிங்கிற மாதிரி.
அந்த காஷ்மீருக்கு போகிறதே ஆச்சாரியால் இதை மட்டும் சொல்லலை, அங்கே ஒரு லைப்ரரி இருக்குது, அதை போய் பாருங்கன்னா, இன்னென்ன இடத்துல போய் பாருங்கன்னா, இன்னென்ன இடத்துல கோவில்கள் இருக்குது, இப்படி செறிஞ்சிருக்கு, அதில் காஷ்மீரி சைவம்னு இருக்குது, காஷ்மீரி சாக்தம்னு இருக்குது, அது வாமாச்சாரம் கலந்தா மாதிரி இருக்கும், சில இடத்துல விசேஷமாக இருக்கும். அப்படிங்கிறத அவள் சிவனை பற்றி ஆச்சாரியால் வேதாந்தத்தை பற்றி பேசுகிறாள்னு ஒன்று அவள் என்ன நினச்சின்னு இருக்கா, காஷ்மீர் முழுக்க அப்படின்னா சக்தியை பிரதானமாக உள்ளது, எல்லாம் தீர்த்தமயமாக இருக்கும் காஷ்மீரில் ஒரு ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம். நம்ம இந்த பாரத தேசத்தில் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாதது. இப்போ எந்த இடத்த எடுத்தாலும் நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஒரு தீர்த்தம், ஒரு மூர்த்தம், ஒரு க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கோவிலுக்கு போனோம்னா இந்த தீர்த்தத்துக்கு இந்த விசேஷம், இந்த மூர்த்தம் இந்த சிலைக்கு இந்த விசேஷம், இந்த க்ஷேத்திரத்துக்கு இந்த விசேஷம்னு. காஷ்மீர் முழுக்க தீர்த்தம் தான் எல்லாமே. அங்கே எந்த கோவில் எடுத்தாலும் அங்கே ஜலந்தான் வழிபாட்டு முறையே. அந்த நீர் இருக்கு பாருங்க, அதுதான் கோவிலே. இது மாதிரி புஷ்கர் மாதிரி, புஷ்கரில் எப்படி நம்ம தீர்த்த நாராயணர்னு சொல்கிறோமோ அது மாதிரி காஷ்மீரி முழுக்க. அதனால தான் சர்வஜ பீட்டாரோகணம் பண்ணும்போது அந்த சாரஸ்வத தீர்த்தத்தை சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு இந்த சித்தாந்தம் பண்ணினாதான் அதை எடுத்து ஆச்சமனம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இது வந்தது. ஆச்சாரியால் அதை பண்ணிவிட்டு அப்புறம் ஆச்சமனம் பண்ணினால் அதை அப்படின்னு வரும். அது இப்போ ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்க அந்த இடம், நம்ம காஷ்மீரில் இல்லை அந்த இடம். நாங்கள் போய் பார்க்குறத எல்லா இடத்துலையும் பார்த்தோம் நாம். அப்போ இது எந்த அந்த அந்த லைப்ரரிகள்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை பார்த்தேன்னா, அந்த காஷ்மீரிகளுக்காக ஆச்சாரியால் வேதாந்தி தான், அவர் பக்தர் இல்லை அப்படின்னு அவள் நினச்சின்னு இருக்காங்கிறதுக்காக, அவளுக்கு அம்பாளுடைய பக்தி ஜாஸ்தியோனோ அதை பிரகடனப்படுத்துறதுக்காக ஆச்சாரியால் சௌந்தரலகரி பண்ணினாள் அப்படின்னு. இது ஒரு கதை. இன்னொரு கதை என்னன்னா, ஆச்சாரியால் கைலாசம் போனால், கைலாசம் போயிட்டு அங்கே இருக்கக்கூடியதான சிவபெருமானை வழிபட்டு பஞ்ச ஸ்படிகலிங்கம் சௌந்தரலகரி ரெண்டையுமே ஆச்சாரியால் வாங்கின்னு வந்தார். வர வழியில் தேவதைகளோ நந்திகேஸ்வரரோ சம்திங் இந்த சௌந்தரலகரி எடுத்துன்னு போயிட்டாள், உருவின் போயிட்டாள் ஆச்சாரியால்கிட்ட பிடுங்கின்னு போகிற மாதிரி. அதில் 41 ஸ்லோகம் மட்டும் இருந்தது. மிச்சம் ஆச்சாரியால் ஏற்கனவே ஒரு கிளான்ஸ் பார்த்ததுனால அதை வச்சு மிச்சத்தை பண்ணினாள். அதனால சௌந்தரலகரியை 2ஆக பிரிக்கிறாள். முதல்ல அந்த 41 ஸ்லோகத்துக்கு ஆனந்த லகரின்னு பேர், பின்னாடி வரத்துக்கு சௌந்தரலகரி அப்படின்னு பேர்.